சங்கீதம் 91 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உடைய சத்திய வசனங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவாவியான ஒரு சத்திய வசனங்களை கொண்டு எங்கள் உள்ளங்களோடு பேசுகிறீர். தகப்பனே, உடைய சத்தியம் எங்களுடைய மனதிலே பதியட்டும், எங்களுடைய உள்ளத்திலே அது பதியட்டும், செதுக்கப்படட்டும். கர்த்தாவே, வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். நிறைய விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அற்புதமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பாருங்க, உலகத்தில் ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசின் ராஜ்யம். இந்த ரெண்டு ராஜ்யத்துக்குள்ளே ஏதோ ஒன்றுக்குள்ளே தான் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் சத்திய வசனம் என்ன சொல்கிறது என்பது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ராஜ்யத்துக்குள்ளே ஏதோ ஒரு ராஜ்யத்துக்குள்ளே தான் மக்கள் இருக்கிறாங்க. அகில உலகத்தின் மக்களையும் ரெண்டு பார்ட்டாக செஞ்சிடலாம், பிரிச்சிடலாம். ஒரு கூட்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது, அடுத்த கூட்டம் பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், ஆனால் பிறக்கும்போது எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறக்கலை. பிறக்கும்போது எல்லாருமே பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் பிறந்தோம். ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஆதாமின் வித்துக்கு பிறந்ததுனால பாருங்க, எல்லாருமே பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே தான் என்ன செய்கிறாங்க, பிறகுறாங்க. பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுன்றது அருமையானவரே, அது தேவனுடைய அற்புத செயலை அன்றி ஒரு மனுஷன் கூட பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. இன்றைக்கு மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பாருங்க, அது தேவன் செய்த அற்புத செயல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? த ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஆஃப் காட். பாருங்க, தேவன் செய்த அற்புத செயல். தேவன் எனக்கு அற்புதமே செயல்னு ரட்சிக்கப்பட்ட யாருமே சொல்ல முடியாது. இருக்கிறதுல மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ரட்சிப்பு என்பது பாருங்க, இருக்கிறதுல மிகப்பெரிய அற்புதம். ரட்சிப்பை பார்க்கல ஒரு பெரிய அற்புதம் இல்லவே இல்லை. ஆகவே ஏற்கனவே பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவன் நம்மை உட்படுத்தி இருப்பார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அற்புதங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு வர வேண்டிய பணங்களை கொண்டு வருவது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல பாருங்க, ஒரு இடம் வாங்க உதவி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனாலதான் இயேசு அருமையா சொன்னாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, நன்மைகள் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் இதெல்லாம் உணரும்போது பாருங்க, மனுஷன் தன்னை பற்றி மேன்மை பாராட்டுவதை விட்டு பாருங்க, கர்த்தரை குறித்து என்ன செய்யறான், மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிடுறான். ஆழமான பாருங்க கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் கூட எங்க உபவாசம், எங்க ஜெபம், எங்க கண்ணீராக்கும், நாங்க பிரயாசப்படுறோமாக்கும், நாங்க உருட்டுறமாக்கும் பரட்டுறமாக்கும், இப்படிலாம் பாருங்க ஜனங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே டோட்டல் நான்சென்ஸ். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே
மேன்மை பாராட்ட கடவன். பாருங்க, பெரிய பணக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல், பெரிய படித்த மனுஷன், பெரிய அறிவாளி, அருமையானவர்களே. ஆனால் அவர் சொல்லுகிறாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. பாருங்க, அவருக்கு நல்லா விளங்கிடுச்சு. பாருங்க, படிப்பு ஒன்றும் கிடையாது, பணம் ஒன்றும் கிடையாது கர்த்தருடைய சிலுவைக்கு முன்பாக. கர்த்தருடைய சிலுவையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எஜுகேஷன் அண்ட் மணி ஆர் நத்திங், எல்லாமே ஒன்றும் இல்லை என்பது விளங்கிடுச்சு. அதனால தான் பாருங்கள், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. பாருங்கள், கர்த்தருடைய கல்வாரியை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், அருமையானவர்களே, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நன்மைகளை விசுவாசிப்பது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த நன்மைகளை பாருங்க எடுத்து அனுபவிப்பது, சுதந்தரிப்பது அவர்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால தான் பாருங்க, கல்வாரி சிலுவையை எப்போதும் பாருங்க மனதிலே உயர்ந்த ஒரு இடத்திலே நாம் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நன்மைகள் நிறைந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் குட் இன்ஹெரிட்டன்ஸ், நல்ல சுதந்திரத்தை பாருங்க தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, பரதேசிகளாய், ஒன்றுமில்லாதவர்களாய், ஓட்டாண்டிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தமே கிடையாது. பாருங்க, அவர் எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கிறாரோ அதை போல அவருடைய பிள்ளைகளும் பாருங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமாய் விரும்புகிறார். அவர் வைத்திருக்கிற அந்த நல்ல சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்து வாழும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லி அழைத்தார் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26 18வது வசனம் பாருங்க, 16 இருந்தே வாசிப்போம். இப்பொழுது நீ எழுந்து காலுண்டி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துறதுக்காக உனக்கு நான் தரிசனமானேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாராம். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவங்ககிட்ட இருந்தெல்லாம் உன்னை பிரித்து எடுத்து 18வது வசனம் பாருங்க, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, எவர்கள் அந்த சுய ஜனத்தாரு, அந்த அந்நிய ஜனத்தாரு, எல்லாரும் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, எல்லாரும் சொல்லுவோம் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அன்னைக்கு மோசையை அழைச்சார் பாருங்க, இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். ஆகவே உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன், வா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, மோசையை கூப்பிடுறாரு. இங்க அந்த மாதிரி ஒரு அழைப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. பாருங்க, அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அதாவது விசுவாசம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் இல்லையா? ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு. பாருங்க, இந்த நன்மைகளில் முதலாவது வருகிறது பாவ மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுவோம் பாவ மன்னிப்பு. பாருங்க, பாவ மன்னிப்போட ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற நன்மைகள்லாம் ரொம்ப லெஸ்ஸர் தான், இன்ஃபீரியர் தான். சரீர சுகம் இருக்குது, கையின் பிரயாசங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, குடும்ப ஐக்கியம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சமுதாயத்தில் பாருங்க உயர்வு, அந்தஸ்து, இதெல்லாம் தேவன் கொடுக்குற நன்மைகள் தான். ஆனால் இந்த நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து பாவ மன்னிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பாவ மன்னிப்பு ரொம்ப டாப், பாவ மன்னிப்பு ரொம்ப சுப்பீரியர், அது நம்பர் 1. அதனால தான் என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ போயது போலாகிறது. பாருங்க, அந்த நன்மைகளின் பட்டியல்ல முதலாவது வருகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எல்லாரும் சொல்லுவாங்க, தேவன் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், தேவன் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன பெரிய தயவு, என்ன பெரிய ஆச்சரியம். அருமையானவர்களே, இன்னைக்கு அகில உலகத்திலையும் லேசா அப்படி பாருங்க, மனுஷன் பாவ மன்னிப்புக்காக என்ன பாடுபடுறான். இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், ஒரு பாட்டியம்மா பாருங்க, கொதிக்கிற நெய்யுக்குள்ள கை விட்டாங்களாம். தாங்கள் செய்த அந்த பாவங்கள் போகும்படி நேர்த்திக்கடன். பாருங்க, கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கை. என்ன ஆகுறது கை? அருமையானவர்களே, இவ்வளவு பாடாப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு பாடுபட்டும் பாவ மன்னிப்பு கிடைக்கல. ரியல் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், பாவ மன்னிப்பு கிடைக்கல. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற நிச்சயம் துளி அளவும் பாருங்க உள்ளத்துக்குள்ள வரல. ஆனா நம்முடைய பாவங்கள் ரியலா மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். பாருங்க, மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிச்சயத்தையும் தேவன் நம்முடைய உள்ளங்களிலே தந்திருக்கிறார். அதற்கான கிரயத்தை கல்வாரி சிலுவையில இயேசு கொடுத்து தேர்த்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்தபடினால, அருமையான இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினால நம்முடைய எல்லா பாவங்களும் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்களே சொல்லுவோம். பாருங்க, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில பாவ மன்னிப்பு முதலாவது நன்மை. அது இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். அதை பற்றி சொல்லுகிறான் பாருங்க சங்கீதக்காரன். திருப்புங்க சங்கீதம் 32 முதல் வசனமே வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன், பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்பட்ட மனுஷன் பாக்கியவான். இந்த எபிரேய பாஷையில் பிளஸட்னஸ்ன்னு வரலையாம், பிளஸட்னஸஸ்ன்னு வருதான். அதாவது பாக்கியம்னு வரலையாம், பாக்கியங்கள்னு வருதான். பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனுடைய பாக்கியங்கள், ஏராளமான பாக்கியங்கள். பாருங்க, அவனை போல பாக்கியவான் யாருமே கிடையாது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லையா? அதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு விதமாக சொல்லுறது, ஹாப்பி, ஃபார்ச்சுனேட் அண்ட் டு பி என்வீடு. பாருங்க, அதாவது சந்தோஷமுடையவன், அதிர்ஷ்டசாலி, பொறாமைப்படத்தக்கவன். பாருங்க, பாக்கியவான்னா என்ன அர்த்தமா? சந்தோஷமுடையவன், அதிர்ஷ்டசாலி, பொறாமைப்படத்தக்கவன். அல்லேலூயா. பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த பாவ மன்னிப்பு. பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சந்தோஷமுடையவன், நான் அதிர்ஷ்டசாலி, நான் பொறாமைப்படத்தக்கவன். அல்லேலூயா. வாசிக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாருங்க, இதே சத்தியத்தை, இந்த 32ஆம் சங்கீதத்தினுடைய அதே சத்தியத்தை அப்படியே புதிய ஏற்பாட்டில் தேவாவியானவர் மேற்கோள் காண்பிக்கிறார். திருப்புங்க ரோமர் 4ஆம் அதிகாரம். நான் அடிக்கடி சொல்றது போல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாமே புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காண்பிக்கப்படவில்லை. சில வசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காண்பிக்கப்படுகிறது. அதில் இதுவும் ஒன்று பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ஆவியானவர் அப்படியே எடுத்து என்ன செய்யறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு பாருங்க. 6வது வசனத்துல, அந்தபடி கிரியில்லாமல்
தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, என்ன வாக்கு பண்ணப்பட்டதுன்னா, தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும். தேவனுடைய கற்பனைகளை ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. ஒன்று மீறினா எல்லாத்தையும் மீறின மாதிரி. பழைய ஏற்பாடு கொஞ்சம் பாருங்க கடுசான ஒரு ஏற்பாடு. பாருங்க, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அவர்கள் இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்யும்படி எதிர்பார்க்கப்பட்டார்கள். கவனிங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியல அவங்களால. 10 கற்பனைகள் இருந்தது. 8 சிலர் நிறைவேற்றிடுவாங்க, சிலர் 9 நிறைவேற்றிடுவாங்க. ஆனால் 10 விழுந்துருவாங்க. 10 எல்லாருமே விழுந்துருவாங்க. 10 ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. கவனிங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக அந்த உலகத்தில் வந்து எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்றி பாருங்க நம்மை அவருக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பார்வையில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அந்த கிறிஸ்து எல்லா கற்பனைகளையும் செஞ்சிட்டாரு, நிறைவேற்றிட்டாரு. ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் சொல்லுவோம், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் நான் இயேசுவுக்கு கீழே இருக்கிறேன். பாருங்க, பாவம் மேற்கொள்ள முடியாதுன்னா அப்புறம் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அன்லெஸ் யூ கிவ் பெர்மிஷன் டு த டெவில். பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காத வரைக்கும் அருமையானவர் பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நேற்று என் ஒய்ஃபு என் கூட ஒரு இடத்துக்கு வந்துட்டு காரில் வந்துட்டு இருந்தோம். அதுனா ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணாங்களாம். அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாலாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், பிசாசுக்கே எல்லாரையும் மேற்கொள்ள முடியும்னா அப்புறம் ஏன் அவன் சுற்றி சுற்றி வரான்? நேராக பிடிச்சி முழுங்க வேண்டியது தானே. உங்களை எதிராளியாகிய பிசாரசதானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரியணும். ஏன் சுற்றி திரியணும்? எல்லாரையும் மேற்கொள்ள முடியும்னா அவன் பாட்டில் எல்லாரையும் அப்போ பாருங்க ஒழுங்கிட வேண்டியது தானே. ஒழுங்க முடியாதுங்க. பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை தொடவே முடியாது. பாருங்க, பிசாசு நேத்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இயேசுவின் நாமத்தினால பிசாசுக்கு ஏத்துனா ஓடுவான்னு போட்டிருக்குது, நடந்து போக மாட்டான். ஓடுவான்னு போட்டிருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது பயந்து ஓடுவான்னு போட்டிருக்குது. ஏன்னா ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான். பாருங்க, அந்த விசுவாசி எழுத்து நிற்கிறது ஒண்ணுதான், கிறிஸ்துவ எழுத்து நிற்கிறதும் ஒண்ணுதான். பிசாசுக்கு நல்லா தெரியும், ஓடியே போயிடுவான். கவனியங்கள். அப்ப நாம அந்த கிறிஸ்துவுக்குள்ள செய்யறோம், இருக்கிறோம். என்ன பெரிய பாக்கியம் பாருங்க அருமையானவர்களே. பாவ மன்னிப்பு பாருங்க, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதை இன்னும் ரொம்ப அருமையா யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு. திருப்புங்க 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பிள்ளைகளே, எத்தனை பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன அருமையா அட்ரஸ் பண்றாரு பாருங்க தேவன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடி நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த சத்தியத்தை ஏன் உங்களுக்கு எழுதுகிறேன்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஏன் உங்களுக்கு எழுதுகிறேன்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஏன் தெரியப்படுத்துகிறேன்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பரிசுத்தவான்களா இருக்கிறீங்க. உங்களால இந்த வசனத்தை விசுவாசிக்க முடியும். உங்களால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். பாவம் மன்னிக்கப்படாத மக்களுக்கு நான் எழுத முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல கர்த்தர் சொல்லும் போது, என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு பாவம் மன்னிப்பையும் சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 26 போங்க. அப்போஸ்தலர் 26 பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும், எல்லாரும் சொல்லுவோம் சுதந்திரத்தையும். அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. சுதந்திரத்தை வைத்திருக்கிறான்னு சொன்ன மாத்திரத்தில்
நல்லா கவனிங்க. சில ஆவிக்குரியவங்க எங்க போயிட்டாங்கன்னா, ஆமா பிரதர் சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு பிரதர், பரலோக சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு பிரதர். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அங்கிருந்து இங்கிருந்து அங்க தவிடுவாங்க, பரலோகத்துக்கு தவிடுவாங்க. பாருங்க, நிறைய ஆவிக்குரிய மக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு பரலோகம், பாவ மன்னிப்பு பரலோகம். முழுசும் அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய தியானம், அவங்களுடைய எண்ணங்கள் இதை சூழ்ந்துதான் இருக்கும். பாருங்க அருமையானவர்களே, பரலோகம் இருக்குது, நாம இல்லைன்னு சொல்லலை இல்லையா? எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பாருங்க, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு போகும்போது பரலோகத்துக்கு தான் செய்ய போறோம், போறோம். ஆனா பரலோக சுதந்திரம் கடைசியா வருது. அது கடைசிய ஆசீர்வாதம். கடைசியை கொண்டாந்து முதல்ல போடக்கூடாது, முதல்ல இருக்கிறத கடைசியில போடக்கூடாது. போட்டா எல்லாம் குழப்பமாயிரும் இல்லையா? 1 2 3 இருக்குது, அது 1 2 3 தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாருங்க, 3 கொண்டாந்து 1க்கு சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது, 1 எடுத்து 3க்கு சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. கவனிங்க. அதே போல பரலோக சுதந்திரம் பின்னால வருகிறது, பூலோக சுதந்திரம் முன்னால வருகிறது. எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில அருமையானவர்களே, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பாருங்க, பூலோக சுதந்திரத்தை சுதந்திரிச்சு அநேகரை ஆதாயப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பரலோகத்தின் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாருங்க ஒரு ஆசீர்வாதமான கருவியாக நாம் பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார், விரும்புகிறார். அதுக்கு பூலோக ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இன்னைக்கு ஆண்ட்ரூ உமக்ன்ற பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, உலகத்துல ஒரு டாக்டர் ஃபிளரிஷ் ஆனார்னா அதை ஓகேன்றாங்க. ஒரு வக்கீல் அவர் ஃபிளரிஷ் ஆனார்னா, பண விஷயத்துல ஃபிளரிஷ் ஆனார்னா பரவாயில்லங்க, அவரு நல்ல வேலை பார்த்து நல்ல ஜோரா முன்னேறிட்டார். ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னா எல்லாம் ஒரு மாதிரி ப்ரிஜுடிஸ்டா பார்க்குறாங்க. அது எப்படிங்க இப்படிங்க இவர் வந்தாரு, இவர் தாங்க நல்லா வரணும் முதல்ல. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான் நல்லா வரணும். ஏன்னா உலகத்தானுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்து பாவத்தில் வாழுகிற அவனுக்கு போய் தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக பாருங்க, அந்த தரித்திரம் சுமந்து தீர்க்கப்பட்டு தேவனுடைய ஐஸ்வர்யம் பண்டமாட்டு செய்திருக்கிறது. நான் சொல்லுறேன், எந்த டாக்டரை பார்க்கலாம், எந்த வக்கீலை பார்க்கலாம், உலகத்தில் எந்த பிஸ்னஸ் மேனை பார்க்கலாம், விசுவாசிகள் தான் ஃப்ளரிஷிங்காக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுறது, நீ வாழாமல் தலையாவாய், நீ கீழாமல் மேலாவாய், கர்த்தர் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு 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 ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா கண்ணெல்லாம் சிலருக்கு அப்படியே பிதுங்கிடுது. ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டோம் மற்றவங்களுக்குலாம் அப்படியே கண்ணு. அப்பதான் நீங்க கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருடைய வசனம் வேலை செய்யுது, கர்த்தருடைய ஆவியானவர் வேலை செய்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பெரிய பாஸ்டர் அருமையா சொல்வாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது. நல்லா ஆசீர்வதிக்கப்படுகிற ஆட்களை பார்த்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு உன் டர்ன், நாளைக்கு என்னுடைய டர்ன். உன்னை ஆசீர்வதித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே பாருங்க, அப்ப பூலோக சுதந்திரம் முதல்ல வருகிறது. பாருங்க, உதாரணத்துக்கு ஸ்கூல் படிப்பு எடுத்துக்கங்க. ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு பிள்ளைகள் என்ன செய்றாங்க? காலேஜுக்கு போறாங்க இல்லையா? காலேஜுக்கு போறது பரலோகத்துக்கு அடையாளமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல படிக்கிறது பூலோக வாழ்க்கைக்கு
அடையாளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் படிக்காமல் தாண்டிடலாமா? அல்லது எல்கேஜி போன உடனே காலேஜுக்கு போயிடலாமா? யோசித்து பாருங்க. இங்கே நல்லா படித்து ஒவ்வொரு வகுப்புலையும் ப்ரொமோஷன் ஆகி பாருங்க, மேலே மேலே படித்து நல்ல மார்க்குகள் வாங்கி பாருங்க, ஸ்கூலை முடிச்சாதான் அப்புறம் காலேஜுக்கு போகலாம். அதுதான் பாருங்க அப்பாயிண்டட் வே. அதுதான் பாருங்க நிர்ணயிக்கப்பட்ட வழி இல்லையா? வேர்ல்டு சிஸ்டத்திலேயே அதான் வழி. அதே போல தான் பாருங்க, தேவன் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கிறது இல்லை. கவனிங்க, பூலோகத்தில் ஒரு பெரிய சுதந்திரத்தை வச்சிருக்காரு. நான் பெரிய பாஸ்டரை பற்றி யோசித்து பார்க்குறேன். பாருங்க, அவர் பூலோகத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம அதை சுதந்திரிக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவர் யோசிக்காம பாருங்க, அவர் பரலோக சுதந்திரம் முக்கியம்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளில் பரலோகத்துக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த இடமும் இல்லை, இந்த சபையும் இல்லை, நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது இல்லையா? அப்போ பாருங்க, ஒரு ஊழியக்காரர் அல்லது ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமையை கொண்டு வருகிறது என்பதை யோசித்து பாருங்க அருமையானவர்களே. ஆகவே பூலோக சுதந்திரம் ரொம்ப முக்கியம். நீங்க பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் 5% தான் கிட்டத்தட்ட. முன்ன பின்ன இருக்கலாம், 6 அல்லது 7 இருக்கலாம், அவ்வளோதான். மற்ற எல்லாமே 90க்கும் மேல காரியங்கள், 90% மேல காரியங்கள் பூலோக வாழ்க்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூலோக வாழ்க்கை முக்கியமா இல்லையா? யோசித்து பாருங்க. அதனால தான் நான் சொன்னேன், உடனே போகணும்னு யோசிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வாழ வேண்டும். இருக்கிறீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பெரிய பாஸ்டர் இந்த பரலோகத்தை பற்றி பேசினாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் பாருங்க, ஒரு நல்ல மனுஷன், நல்ல அரசாங்க வேலையில் இருந்தவர். அவர் வீட்டில் போய் சொல்வாராம், சீக்கிரமாக போய் பார்த்தா நல்லா இருக்குமேன்ட்டாராம். பாருங்க, பாஸ்டர் இவ்வளோ அருமையாக எடுத்து சொல்கிறாரு, பரலோகம் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே, அங்கே சூரியனே கிடையாது, கர்த்தரே வெளிச்சமாக இருக்கிறாரு, அங்கே எந்த தீமையும் கிடையாது, தேவதூதர்கள் இருக்கிறாங்க, நமக்கு முன்னால் போன பரிசுத்தவான்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. மகிமையான ஒரு இடம். அங்கே போட்டிக்கு இடம் இல்லை, பொறாமைக்கு இடம் இல்லை, சாபத்துக்கு இடம் இல்லை, பாருங்க மரணத்துக்கு இடம் இல்லை, எந்த தீமைக்கும் அங்கே இடம் இல்லை, எல்லாம் ஜோரா இருக்குது என்பதை கேட்டுட்டு வீட்டில் மனைவி பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றாராம், போய் பார்த்தா நல்லா இருக்கும், சீக்கிரம் போய் பார்த்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டே இருப்பாராம். ஐயோ, அதுக்காக சொல்லலைங்க அவரு. அந்த மாதிரி சொல்லுவாங்களாம், அதுக்காக சொல்லலை. அது எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போறோன்றதான் சொல்றாரு. ஒழிய இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாராம். பாருங்க, கடைசியில் பரிதாபமாக மறிச்சு போயிட்டாரு. அதான் ரொம்ப வருத்தம். அங்கே அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பாஸ்டர் கனடா போயிருந்தாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ இந்த மாதிரி மறிச்சு போயிட்டாருன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே வீட்டுக்கு போயிருந்தேன். பாருங்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, இப்படியே சொல்லிட்டு இருப்பாருங்க பாஸ்டர், சீக்கிரம் போயிட்டா நல்லாயிருக்கும், போய் பார்த்துடலாம், ஆண்டவரை முகமாக பார்த்துடலான்னு இப்படியே பேசிகிட்டு இருப்பார் பாஸ்டர், இருந்தா மறிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொன்னாங்க. கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அது பின்னால் பார்க்கலாம். ஆனால் இப்போ கர்த்தருக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஒன்று பாக்கி விடாம சுதந்திரிக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஏன்னா பூலோக சுதந்திரத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பூலோக சுதந்திரம் ரொம்ப முக்கியம், கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். ரோமருக்கு போங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. என்னத்தை சுதந்திரிப்பான்?
அது சத்தமாக தான் சொல்லுங்களேன். உலகத்தை சுதந்திரிப்பான், பரலோகத்தை சுதந்திரிப்பான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம நண்பர்கள்லாம் சொல்கிறாங்களே, அவங்களோட சேர்ந்து நாமளும் ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனால் பரலோகத்தை சுதந்திரிப்பான்னு சொல்லலை, உலகத்தை சுதந்திரிப்பான். ஆபிரகாம அழைக்கும் போதே பாருங்க, இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் வச்சிருக்கிறேன், கொடுக்க போறேன் அப்படி சொல்லி தான் அழைக்கிறாரு. அருமையானவர்களே பாருங்க, உலகத்தை சுதந்திரிப்பான். அந்த அதை எப்படி சுதந்திரிப்பானா? 16ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்ப எப்படி சுதந்திரிக்கிறோம்? விசுவாசத்தினால சுதந்திரிக்கிறோம். கர்த்தர் பாருங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வார்த்தையின் வடிவில் தந்திருக்கிறாரு இல்லையா? அதை விசுவாசிக்கிறதன் மூலமாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யறோம்? சுதந்திரிக்கிறோம். இருக்கிறீங்களா? அப்ப இது பெரிய ட்ரெஷர் பாருங்க. இதை போல ஒரு பொக்கிஷத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அருமையானவர்களே, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். அதாவது உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து சந்திப்பார். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க. அப்ப நாம என்ன சொல்லணும்? கர்த்தரின் தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து சந்திக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற குறைவெல்லாம் ஓடி போயிடும். நாளைக்கு பாருங்க, நிறைவு உண்டாகும். நாளைக்கு நிறைவின் மிகுதி உண்டாகும், சர்ப்ளஸ் உண்டாகும். இருக்கிறீங்களா? அதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா தேவன் வச்சிருக்கிற சுதந்திரத்தை விசுவாசத்தினாலதான் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒன்னும் இல்லாம இருக்கிற அந்த நிலைமையில கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அருமையானவர்களே, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறாரு. கல்வாரி சிலுவையின் மூலமா அவருடைய ஐஸ்வர்யத்தை என் தலைமையில பண்டமாட்டு செய்திருக்கிறாரு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று விசுவாசிக்கும்படி நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே பாருங்க, அப்ப உலக பிரகாரமான நன்மைகள் பாருங்க ஏராளம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசுவே அதை போதிக்கிறார். நிறைய வசனங்கள் அவர் சொன்ன வசனங்கள் இருக்குது. ஆனா ஒரு வசனத்தை பாருங்க, மத்தேயு 5:5. மத்தேயு 5:5 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படியே போட்டுருக்குது உங்க பைபிள்ல. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆபிரகாம் சொன்னதுதான், உலகத்தை சுதந்திரிப்பான்ற சொன்ன அதே மாதிரிதான். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப நல்ல இடத்தை விசுவாசிக்கலாமா? நல்ல விசாலமான இடத்தை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறாரு, நல்லவரா இருக்கிறாரு. நான் கூட பாஸ்ட் கூட ரொம்ப காலமா இருந்திருக்கிறேன். நான் வாலிபனா இருக்கும்போது, நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தபோது பாஸ்டர் பேசும்போது சொல்லுவார் பாருங்க, பெரிய இடம் வாங்க போறோம், பெரிய ஆலயம் கட்ட போறோம். மெனி டைம்ஸ் பேசும்போதெல்லாம் பிரசங்கத்துல சொல்லுவாரு. எனக்கு அதிர்ச்சியா இருக்கும், எப்படிடா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கூட தான் நானும் போவேன். போய் இடம் பார்க்கறதுக்கு நிலங்கள்லாம் அளந்துகிட்டு இருப்போம். பாருங்க, 50 சென்ட் 60 சென்ட், அதிகபட்சம் 75 சென்ட், அதுக்கு மேல பாருங்க இடம்ன்றது குதிரை கொம்பா இருந்துச்சு. எத்தனை சிக்கலுக்குள்ளலாம் பாருங்க, கிட்டத்தட்ட மாற்ற மாதிரி போய் வெளியே வந்திருக்கிறோம். ஒரு ஆள் பாருங்க, அழகப்பன் நகர்ல இருந்து அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை பார்த்தா அவன் ஆஃபீஸில் சொல்லிட்டான், விலங்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க, அவர்கிட்ட கொடுத்து விட்டோம், ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு, வேண்டாம் அந்த நிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டோம். அந்த ஆள் பாருங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டான். வீட்டுக்கே வந்துட்டு பாருங்க சோஃபாவில் உட்காந்துட்டு திட்டுறான் எங்களை.
ஆ? நானும் பாஸ்டர் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி திட்டுறான். அவ்வளவு பாருங்க, ஒரு பெரிய இடம்ன்றது குதிரை கொம்பு. அருமையானவர்களே, ஆனா அதன் மத்தியில பெரிய இடம் வாங்க போறோம், பெரிய சர்ச்சு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பாஸ்டர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க பாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆனா இப்ப விளங்குது எனக்கு. பாருங்க, அப்படி சொல்லி 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 ஒரு நாள்ல வந்துடல. பாருங்க, ஒரு வாரத்துல வந்துடல, ஒரு மாசத்துல வரல. ஆனா அதையே தரிசனமா வச்சு அந்த ரூட்லயே போய் அதை பற்றியே பேசி பாருங்க, அப்படியே விசுவாசத்தினால இன்னைக்கு காரியங்கள் சாத்தியமா இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இதை காட்டிலும் பெரிய ஊழியங்களை செய்ய போறோம் நாங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஏராளமான மக்கள் வர போறாங்க. அதுக்கு எகென்ஸ்டா எதையுமே பேசுறது கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்ப நான் பூமியை சுதந்தரிப்பேன், நல்ல இடத்த வாங்குவேன், நல்ல வீட்டை கட்டுவேன். கர்த்தர் எனக்கு நல்ல காரை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. காரெல்லாம் இப்படிங்க விசுவாசிக்கிறது எப்படிமாங்க சில ஆட்கள். ஐ ஃபீல் சாரி ஃபார் தெம். பாருங்க, ஆபிரகாமுக்கு கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்தாரு ஆண்டவர். கழுதைன்னு போடல, கழுதைகள். அதுதான் அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவி செய்தது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம், மெர்சிடஸ் ஒரு கழுதை. அந்த ஒரு கழுதையும் கொடுக்க முடியும். கர்த்தர் அதில் ஒரு 2 3 4 கழுதையும் கொடுக்க முடியும். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மெர்சிடிஸாக இருக்கலாம், அல்லது டொயோட்டாவாக இருக்கலாம், அல்லது ஹோண்டாவாக இருக்கலாம். கர்த்தருக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாமுக்கு பாருங்க, கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்தவர். அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொடுக்க வல்லவராய் ஆமேன்னு சொல்லுவோம் எல்லாரும். பூமியை சுதந்திரிப்பது ரொம்ப ஈஸிங்க. ஆனா தேவை என்னன்னா விசுவாசிக்கணும். விசுவாசிக்காம இருந்துட்டு அப்புறம் அடுத்த மேல பொறாமப்பட்டா அதை போல ஸ்டூபிடிட்டி எதுவுமே கிடையாது. கவனிங்கள், விசுவாசிச்சு மேல வரணும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஆகவேதான் கென்னத் கோப்லன் சொல்வாரு, அருமையா சொல்வாரு, என் வீட்டுல விசுவாசத்தினால வராத எதுவும் இருக்கக்கூடாது பாரு. என் வீட்லயோ என் ஊழியத்திலேயோ என் விசுவாசத்தினால வராத எதுவும் இருக்க கூடாது. ஏன்னா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, இல்லையா? அப்ப விசுவாசிச்சா எல்லாம் வரும். இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்களே, பாருங்க, இயேசு சொல்றாரு சாந்த குணம் உள்ளவர். இவர் எங்கிருந்து எடுக்கிறாரு? இவர் பாருங்க வசன பிரசங்கியார். இவர் பழைய ஏற்பாட்டை அப்படியே பாருங்க படிச்சு மனசுல வச்சிருக்கிறவர். எங்க இருந்து எடுத்திருப்பார் தெரியுமா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள்னு பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுக்கிறார் அவரு. திருப்புங்க 37ஆம் சங்கீதம். இயேசு பாருங்க, ஒண்ணு வசனத்தை பேசுவாரால் அது வசனத்துக்கு ஒத்து பேசுவார். அப்படிதான் பேசுவார் எப்பவுமே. 37ஆம் சங்கீதம் 11வது வசனம் பாருங்க. 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இங்க இருந்தா எடுக்கிறார் இயேசு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? இந்த வசனம் தான் பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால், எல்லாரும் சொல்லுவாங்க, மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அருமையானவர்களே, பாருங்க, மிகுந்த சமாதானம், மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம், இதெல்லாம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம் அது. சுதந்திரிக்காம விட மாட்டேன் என்கிற ஒரு பாருங்க வைராக்கியம் நம்மை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு விசுவாசிக்கிற ஒரு உள்ளம் பாருங்க, ஒரு தரிசனம் நிறைந்த மனது, எப்போதும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறது, எப்போதும் அதுக்கு ஏத்த மாதிரி சிந்திக்கிறது. பாருங்க, ஒரு நாளும் அதுக்கு எகென்ஸ்டா பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பாருங்க, வருஷங்கள் ஆகும்போது அருமையானவர்களே, எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய்
இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 37 பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஊழியத்துக்கு வந்த பிறகு என் ரூமில் ஒரு நாள் உட்காந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே பைபிளில் ஏதாவது ஒரு சங்கீதத்தை வாசிப்போன்னு சொல்லி 37ஆம் சங்கீதம் வாசித்தேன். நிறைய வாட்டி வாசித்துருக்கிறேன். சரி, அன்னைக்குன்னு அதை வாசிப்போன்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. ஆனால் உட்காந்து வாசித்தேன் பாருங்க. வாசிக்கும்போது அப்படியே ஃபுல்லாக அதில் அப்படி மூழ்கி போய் வாசித்தேன். வாசிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு 5 வசனங்களை காண்பிச்சார். அந்த 5 வசனங்களை பாருங்க. 9வது வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கவனிச்சிங்களா? ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரியவங்க பேசுகிறேன், பொல்லாதவன் நல்லா இருப்பான் பிரதர். நாம் என்ன பிரதர், நம்மலாம் பரலோகத்துக்கு போகிற ஆட்காடா முட்டாள், என்ன பேசுகிற? வசனம் என்ன சொல்லுதுன்றத கவனிக்காமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறியே விசுவாசி. கவனிங்க, என்ன சொல்லுது பாருங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்த வசனம் 11வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். அப்புறம் 22வது வசனம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். எத்தனை பேர் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்து 29வது வசனம், நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். 29வது வசனம், 4வது வசனம், எனக்கு கர்த்தர் காண்பித்த 4வது வசனம். இப்ப 34வது வசனம், கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ. அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. ஒரு பூலோக சுதந்திரத்தை தேவன் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் எனக்கு பாருங்க. பூமியை சுதந்திரிப்பார்கள், பூமியை சுதந்திரிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை பிரதர். எதுக்குங்க பிரதர் சங்கீதம் 37 5 வாட்டி எழுதி வச்சிருக்கிறாரு? தேவையில்லாமல் எழுதி வச்சிருக்கிறாரா? நிறைய பாருங்க ரிலிஜியஸ் பீப்புள் இருக்கிறாங்க. நாம் அந்த ரிலிஜியஸ் கூட்டத்துக்கே போகக்கூடாது. நாம் தாழ்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் ஆமேன் போடுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குது? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா ஆமேன், ஒரு பெரிய ஆமேன் போட பழகுங்க. பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்னு கர்த்தர் சொன்னார்னா பெரிய ஆமேன் போடுங்க. எந்த பக்கம் இருந்து ஆசீர்வாதம் வருதுன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கரெக்டாக சேர்ந்துடும். பாவியுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? பாருங்க, அப்ப என்ன அருமையா தேவன் சொல்றாரு பாருங்க. ஆகவே பூமிக்குரிய சுதந்திரம் முக்கியமான ஒரு சுதந்திரம். இதுல சங்கீதம் 91 நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாரு? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்றாரு. உயர்வை சொல்றாரு. அதுவும் அவர் வைத்திருக்கிற பூமிக்குரிய நன்மை தான். பூமிக்குரிய ரீதியில, பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு உயர்வை வைத்திருக்கிறார். ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்த உயர்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆவியிலே ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் சத்தியம். ஒருவேளை உலக பிரகாரமான உயர்வு இன்னும் வராமல் இருக்கலாம், ஆனால் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒன்று வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆவிக்குரிய ரீதியிலே நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அதுதான் சத்தியம். பாருங்க, சங்கீதம் 40 2வது வசனம்,
பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, எல்லாரும் சொல்லுவோம் தூக்கி எடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அருமையானவர்களே? பாவம் செய்த போது மனுஷன் தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து, தேவன் வைத்திருந்த அந்த உன்னதமான ஸ்தானத்திலிருந்து, தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அந்த மகிமையான ஸ்தானத்திலிருந்து உளையான சேத்துக்குள்ள விழுந்துட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மனிதர்கள் எல்லாரும் பாவத்து நிமித்தமாக விழுந்துதான் கிடக்குறாங்க. படிச்சிருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், உலக பிரகாரமான ஆஸ்திகள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில பாவத்திலே விழுந்து கிடக்குறாங்க, உளையான சேற்றுக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க, பயங்கரமான குழிக்குள்ள கிடக்குறாங்க. இதுதான் ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலைமை. அப்ப யோசித்து பாருங்க, ரட்சிப்பு அவங்களுக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்திருக்குது? ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாய கிறிஸ்துவின் மேல நம்மளை நினைச்சிருக்கிறாரு, உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் பாவத்தை பற்றி வேதம் சொல்லும் போது என்ன சொல்லுது? பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி இல்லையா? நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி, அது புகழ்ச்சி கிடையாது. பாவம் பயங்கரமான இகழ்ச்சி, கீழே மனுஷனை பிடிச்சி இழுத்து போட்டுருச்சு. கர்த்தர் எங்கேயோ வச்சிருந்தாரு, மனுஷனை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாரு, பிடிச்சு இழுத்து அவனை பயங்கரமான குழிக்குள்ள தள்ளிருச்சு, உளையான சேத்துக்குள்ள தள்ளிருச்சு. இதுதான் பாவம். பாருங்க, பாவம் ரொம்ப கொடூரமானது. இன்னைக்கு இந்த உலகத்துல அது இருக்குது அருமையானவர்களே. ஆனா அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து, அந்த கொடூர சக்தியிலிருந்து கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்காரு, மீட்டு எடுத்திருக்கிறாரு. யூ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு காட். கர்த்தருக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்கள், இந்த பாவம் உங்களை பிடிச்சி இன்னும் கீழே இழுத்து தள்ள முடியாது. அந்த அளவுக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாவலும் பாருங்க தேவனுடைய ஒத்தாசைகளும் இருக்கிறது. பாவத்தின் மேலே வாழக்கூடிய அருமையானவர்கள் ஒரு அதிகாரம் நிறைந்த, ஒரு வல்லமை நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்ப போவோம் 107 சங்கீதம், சங்கீதம் 107 10 பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, விழுந்து போனார்கள். கவனிச்சிங்களா? விழுந்து போனார்கள். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க என்ன பண்ணாங்களாம்? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணாங்களாம். இந்த எகிப்திலிருந்து கிளம்புனாங்க இல்லையா? கூட்டம் கூட்டமாக கிளம்புனாங்க, அணி அணியாய் புறப்பட்டார்கள் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அத்தனை ஜனங்களும் பாருங்க, அதுல 20 வயசுக்கு மேற்பட்டவங்க, நல்லா கவனிங்க, எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் கூட, யோசுவா காலேபை தவிர ஒருத்தர் கூட பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல. எல்லாம் 20 வயசுக்கு கீழே இருந்த அந்த சிறுவர்கள், அவங்க தான் பாருங்க பெரிய ஆட்களானாங்க. கானான் தேசத்து பக்கத்தில் போகும்போது கிட்டத்தட்ட 40 வருஷம் இல்லையா? அப்போ இந்த 20 வயசு பையங்களாம் 60 வயசுக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க தான் போனாங்க. அந்த 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் பாருங்க வனாந்திரத்தில் செத்து போயிட்டாங்க. ரொம்ப பரிதாபம். ஆனா அவங்ககிட்ட தான் கர்த்தர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் அவங்கள கொண்டு போவேன்னு சொன்னாரு. ஏன் அவங்களால போக முடியல? அதுக்குதான் காரணத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை என்ன செய்தார்கள்? அசட்டை. வார்த்தைக்கு விரோதமா பாருங்க சிந்திச்சாங்க, வார்த்தைக்கு விரோதமா பேசினாங்க. இதுதான் பிரச்சனை. நல்லா கவனிங்க. அதனாலதான்
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைக்கு விரோதமாக சும்மா வாயின் வார்த்தைகளை விடக்கூடாது. கர்த்தருடைய சத்தியத்துக்கு எகெயின்ஸ்டா ஒரு நாள் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. உயிரே போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து தான் பேசணும். பாருங்க, அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தால் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு எகெயின்ஸ்டா நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய வெற்றியில் முடியாது, அது நம்முடைய செழிப்பில் முடியாது, அது நம்முடைய ஆசீர்வாதத்தில் முடியாது. பாருங்க, இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி விழுந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ 106 சங்கீதம் 24 வசனம் பாருங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு அசட்டை பண்றவங்க இருக்கிறாங்களா? கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை அசட்டை பண்றவங்க இருக்கிறாங்களா? உங்களுடைய எண்ணத்துக்கே நான் அதை விட்டு விடுகிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமெல்லாம் ஒன்றும் வேணாம். கேட்டுக்கிறீங்களா? சரி, நீ வேணாம் வேண்டான்னு விடுப்பா, எங்களுக்கு வேணும். நான் என்ன செய்கிறேன்? எடுத்துக்கிறேன். பாருங்க, ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடாது. இச்சிக்கப்படத்தக்க தேசம், அதாவது சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஐயோ இந்த தேசம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, பாலும் தேனும் ஓடுதே, பழங்கள்லாம் பழுத்து தொங்குதே, சர்வ செழிப்பு உங்க உண்டாயிருக்கிறது, இந்த தேசத்தை பாருங்க இந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லி இச்சித்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு, உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு அதை என்ன செய்யற? கர்த்தர் என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். பாருங்க, ஆனா இவங்க அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளாம, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க, எபிரேயர் 3:19. எபிரேயர் 3:10. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். வசனத்தை விசுவாசிக்கல, அதான் பிரச்சனை. அவிசுவாசத்தினால அவங்க என்ன செய்யல? அதுல பிரவேசிக்கல. நல்லா கவனிங்க. அப்ப விழுந்து போனார்கள் இஸ்ரவேல் மக்கள், அந்த முதல் சந்ததி விழுந்து போனாங்க. இதேதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்துச்சு. ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? அவங்களும் விழுந்து போயிட்டாங்க. எதனால விழுந்தாங்க? தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாததுனால விழுந்தாங்க, இல்லையா? பாருங்க, என்ன அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டத்தில் சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆல் ஃப்ரீ, எல்லாம் இலவசம். என்ன சாப்பாடு வேணாலும் பஃபே மாதிரி வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன பழம் பிடிக்கும், என்ன சாப்பாடு நீ விரும்பினாலும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். எல்லாமே உன்னுடைய சாய்ஸ் தான். பாருங்க, ஆனா எதுக்கும் நீ காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நெற்றி வேறு நிலத்தை சிந்தி நீ சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் காலையில சொல்லுவோம், கர்த்தர் நேற்றும் என்றும் மாறாதவர். பாருங்க, அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்னைக்கும் அதே தான் ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவம் தான். பாருங்க, வார்த்தையை பெருசா நினைக்காம அதை அவிசுவாசப்படுகிறவர்கள் பாருங்க பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் விழுந்தே போயிட்டாங்க, இல்லையா? அப்ப விழுந்தவங்க நல்லா கவனிங்க, அவங்க விழுந்தது மட்டும் இல்ல, முழு மனுக்குலமும் அவங்களுக்கு விழுந்துருச்சு. ஏன்னா அவங்க வித்துல இருந்து தானே மனுக்குலம் வந்திருக்குது. அப்ப எல்லாரும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது. எல்லாரையும் பாவம் ஆண்டு கொண்டதுனால எல்லாரும் நினைச்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. இப்போ ரட்சகர் வருகிறார். கவனிங்க, ரட்சகர் வந்த ரட்சகர் அவர் எப்படிப்பட்டவர்? வாசித்து முடிப்போம். பிலிப்பியருக்கு போங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2:8 இருந்து பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தமா, இன்னும் சத்தமா, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கவனிச்சிங்களா? கீழ்ப்படுகிறார், வசனத்தை விசுவாசிக்கிறார். வசனத்தை விட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ அவர் போறதே கிடையாது எப்பவுமே.
பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே. இதுதான் இயேசு. பாருங்க, வந்து வசனத்தின்படி அவர் செய்தார், கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ரிசல்ட்டை பாருங்க, 9வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கவனிங்க, இயேசு இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 சீட்டில் உட்கார்ந்துருக்கிறவர் அவர் தான். அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்கிட்ட நீங்கள் தான் வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நோ ஐ எம் நாட் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நம்பர் 1 அப்படின்றார். இயேசு கிறிஸ்து தான் நம்பர் 1. அவர் கரெக்டாக சொல்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஆள் இந்த ஆள். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் நம்பர் 1. அவர் தான் இருக்கிறதுல உயர்ந்த சீட்டில் உட்காந்துருக்கார். இதில் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கு. ஆவிக்குரிய இதில் எங்கே உட்காந்துருக்கிறோம்? உன்னதங்களில் பாருங்க உட்காந்துருக்கிறோம். ஆவிக்குரியதில் நாம் எல்லாரும் தூக்கி எடுக்கப்பட்டவர்களாய் உயர்த்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்போ உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் நமக்கு காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் பாருங்க, யாக்கோபிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, அவன் பெயர் சபாலிருந்து பதானராமுக்கு ஓடுறான். ஓடும்போது பாருங்க, ஒரு சூரியன் அஸ்தமாயிடுச்சு, ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வச்சு நினச்சிட்டான், படுத்துக்கிட்டான். என்ன பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மஞ்சப்பை இருந்தால் கூட அதை தலைக்கு வச்சிருக்கலாம். மஞ்சப்பை கூட இல்லை அவன்ட்ட. அதில் ஏதாவது ஒரு அழுக்கு துணி வச்சுருந்தானா கூட அதை தலைக்கு வச்சு படுத்துருக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு கோல் மட்டும்தான் இருக்குது. இப்போ கல்லை தான் தலைக்கு வச்சு எடுத்து படுக்கணும். எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பாருங்க, தேவன் வந்து அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு ஏணியை காண்பிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஏணி. ஏணி எதற்கு அடையாளமாக இருக்கிறது? உயர்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. புழுதியில் கிடக்கிற யாக்கோபே, மகத்தான எதிர்காலத்தையும் உயர்வையும் உனக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அருமையான ஏணியை காண்பிக்கிறார். ஒவ்வொரு ரங்கா பிடிச்சி, ஒவ்வொரு படியாக பிடிச்சி நீ என்ன செய்யலாம்? வானம் வரைக்கும் ஏறலாம். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்த நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயர்வை வைத்திருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசியுங்கள், மகத்தான எதிர்காலம் உங்களுடையதாக மாறும். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவுசெய்து எழுந்தினர். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னீர். ஆண்டவரே, உயர்வுக்கென்றே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை உயர்த்துவது உம்முடைய திட்டமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களுக்கு உயர்வை கொண்டு வருகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்தான கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றி வாழ்க்கையை நாங்கள் கர்த்தாவே எதிர்நோக்குகிறோம். அதை நாங்கள் தரிசிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்தான எதிர்காலம் எங்களுடைய பங்காக மாறுவதாக அவிதமானீர் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.